நான் இப்போ சொல்றது கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்கலாம். நீங்க இப்போ கடனில் இருந்தீங்கன்னா வாழ்நாள் எல்லாம் கடனில் இருக்க நேரிடலாம். ஏன்னா நீங்க விரும்பினாதால அல்ல, நம்ம எப்படி கடனில் இருந்து வெளியேறணும் என்று தெரியாததால தான். இப்போ அதிகம் பேர் கடன் வச்சிருக்காங்க. அதாவது தினமும் லோன் காரன் காலு, நாம பின்தங்கிட்டோம் என்ற மன அழுத்தம் வேற. ஆனா இதெல்லாம் நமக்கு நிலையானதாக இருக்க வேண்டியதில்லை. அதனால தான் நீங்க இப்போ இங்கே இருக்கிறீங்க. இந்த வீடியோவில் நாங்க 7 ஸ்டெப்ஸ்ல கடனை வேகமாக அடைத்து மீண்டும் கடனில் சிக்காமல் இருக்க உதவும் ஒரு முறையை காட்டப் போகிறோம். உண்மையில உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கு என்று எழுதுங்க. பலர் அது சரி, நான் மாதம் கட்டுறேன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே பார்த்தா அவங்களுக்கு தெளிவாக தெரியாது எவ்வளவு கடன் இருக்கு என்பது. எல்லா கடனையும் எழுதுங்க. கிரெடிட் கார்ட்ஸ், ஸ்டூடெண்ட் லோன்ஸ், மெடிக்கல் பில்ஸ் எல்லாத்தையும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மினிமம் பேமெண்ட்டும் எழுதுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஷாக் வரும் இடம். கடன் செலுத்தும் வழிகள் 2 இருக்கு. ஸ்னோபால். இரண்டாவது அவலாஞ்ச். சிறிய கடன்களை முதலில் அடைத்தல். இதுல விரைவான வெற்றியின் உணர்வு கிடைக்கும். அவலாஞ்ச். அதிக வட்டி விகிதம் கொண்ட கடன்களை முதலில் அடைத்தல். இதுல நீண்ட காலத்தில் அதிக பண சேமிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற முறையை தெரிவு செய்ய முக்கியமானது. தேர்வு செய்ததும் முழுமையாக கமிட் ஆகணும். 3ஆம் படியை கடனை கட்ட ஆட்டோமேஷன் பண்ணிடுங்க. எல்லா மினிமம் பேமெண்ட்ஸை ஆட்டோபேல வையுங்க. மேலதிக தொகையை ஸ்னோபால் அவலாஞ்ச் பிளானுக்கு ஏற்ப ஒரே கடனுக்கு அலோகேட் பண்ணுங்க. இது உங்கள் சேலரி கிடைச்ச அடுத்த நாளில் டிடக்ட் ஆகிற மாதிரி இருக்கட்டும். 4ஆம் படியே உங்கள் வாழ்க்கையை குறைக்காமல் சேமிக்கவும். ஆனா தேவையில்லாத செலவுகளை குறைக்கலாம். சும்மா ஷாப்பிங் பண்றது, தேவையில்லாத சப்ஸ்கிரைப், தேவையில்லாத பொருட்களை ஆன்லைன்ல வாங்குறது. இப்படி அடுத்து தேவையில்லாத பொருட்களை வித்துடுங்க. அந்த பணத்தை கடனுக்கு மாற்றுங்க. 5வது படிநிலை. கடனை வேகமாக அடைக்க சைட் இன்கம் ஆரம்பிக்கவும் பணம் சம்பாதிக்க சிறிய வழிகள். சின்னதா ஒரு பிசினஸ் ஆரம்பிங்க. ஏதாச்சும் சின்ன வேலை இருக்கா என்று தேடி பாருங்க. ஃப்ரீலான்சிங், டிசைன், ரைட்டிங், சிறிய மாத வருமான கூடுதல் கூட கடனை அடைக்க ஒரு முதல் 2 வருடங்களை சேமிக்க உதவும். கடனை கட்டுதல் ஒரு விளையாட்டாக மாற்றுங்கள். வீக்லி டிராக்கர் வைத்துக்கொள். எக்ஸல், நோஷன் மாதிரி டூல் யூஸ் பண்ணுங்க. புது செலவுகளை கண்டறியவும் நிஜமான முன்னேற்றத்தை தெரிஞ்சுக்கவும். கடன் கொடுத்ததும் நோட் பண்ணுங்க. இது அடுத்த கடனை கொடுக்க மோட்டிவேட் பண்ணும். ஸ்டெப் 7. கடனிலிருந்து மீண்ட பிறகு மீண்டும் அதுல விழக்கூடாது. என்வலோப் சிஸ்டம். காசு வைத்து என்வலோப்ல செலவழிப்பது. கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுங்க. ஆனா ஃபுல் பேமெண்ட் மட்டும் செய்யவும் எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்குங்கள். குறைஞ்சது 3 மாத சம்பளம் சேர்த்து வையுங்க. ஆனா அதை மெயின்டைன் பண்ணணும். இறுதியாக உங்கள் வெற்றிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ண லைக் பண்ணுங்க.